மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதோடு மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறது, எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுவது, சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சில பிரச்சனைகள் தலை தூக்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படிக்காமையே சைன் பண்ணுறது, அதில் ஏதாவது ஒரு வில்லங்கமான ஒரு கிளாஸ் இருக்கும். அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முறைக்கு இரு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த தினமாக இருக்கும். சில ரிஸ்கெல்லாம் நல்லாவே எடுப்பீங்க. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது தைரியமாக அதை வாங்குன்னுலாம் சொல்லி ரிஸ்க் எடுப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போட வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாளுங்கள். அளவுக்கு மீறி எந்த ஒரு விஷயத்துலையும் செலவுகளோ இல்லை சில நேரங்களில் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பின்னால் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது போன்ற ஒரு தினமாக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்களில் ரொம்ப கச்சிதமான செயல்பாட்டில் வெற்றியை காண்பீர்கள். அதாவது இந்த காம்படிட்டிவ் சுச்சுவேஷன் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லலாம் வெற்றியை காணக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமைகிறது. மனசில் தன்னம்பிக்கை சுடர்விடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தினம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சுபகாரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சில புதிய தொடக்கங்களை ஏற்படுத்தும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளாலும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசில் ஒரு குறுகுறுப்பு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போக்கு, ஏதோ ஒரு மன சஞ்சலம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. முக்கியமாக மனதை உற்சாகமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த அசம்ஷன்ஸ் அண்ட் ப்ரிசம்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது வரக்கூடிய விஷயத்தை பற்றி நான் முன்கூட்டியே ஆலோசனை செய்து அது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு முடிவோடு செயல்படுவது. அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் இல்லாமல் திறந்த மனதோடு செயல்பாடுகளை வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அபவாதம் என்று நினைப்பதை உங்களுக்கு உதவியாக அமைந்து விடலாம். அது போன்ற ஒரு தினமாக இன்றைய தினம் விளங்குகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனால் அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சிறு சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. சில நேரங்களில் பரோபகார சிந்தனையோடு செயல்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு நண்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்போக்குடன் நீங்கள் செயல்பாடுகள் இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட அதாவது மற்றவர்களுக்காக நாம் நல்ல எண்ணத்தோடு செயல்படும் போது நமக்கும் அந்த நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும். அதுக்கு தான் தெய்வ அனுகூலம் என்று பெயர். எதையுமே நமக்கு என்று கேட்காமல் பிறருக்கு என்று கேட்கும்போது அது நமக்கும் வாய்க்கும். அது போன்ற ஒரு நன்மையை தரக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய புகழை இன்னும் ஓங்க செய்யக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில அவசரங்கள், பதட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நிறைந்த தினம். இதில்
சில நேரங்களில் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்வது போல உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும். இவர் ரொம்ப ஒரு சுயநலவாதி, இவர் ரொம்ப ஒரு தனக்காகவே இவர் வாழ்கிறார் அப்படின்லாம் உங்களை பற்றி நினைக்கக்கூடிய அளவுக்கு தவறான ஒரு நினைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடுகள் அமைந்துவிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக உங்கள் செயல்பாடுகளை வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அதிகப்படியான சுமைகள் உங்கள் மேல் சுமத்தப்படும். நீங்கள் பாட்டுக்கு உற்சாக முழுதியில் நான் எதையும் சாதித்து விடுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்காதீங்க. சில விஷயங்களை ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக யோசித்து தெளிவான சிந்தனையோடு தெளிவான பதிலை சொல்லுங்கள். உங்களால் எது இயலும் இயலாது என்று. அது உங்களுக்கு நற்பெயரை வாங்கி தரும். நல்ல பெயர் இப்படி தான் வாங்க முடியும்னு நினச்சி எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கிட்டு பின்னால் நீங்கள் அவஸ்தைக்கு உள்ளாயிடுவீங்க. அதனால் அந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஏதோ ஒரு கலக்கம், சில நேரங்களில் தைரியத்தை கூட இழக்கக்கூடிய ஒரு தன்மை, இதையெல்லாம் காண்பிக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. அதனால் மனசில் உறுதியோடு செயல்பட வேண்டும். மனசில் ஏதாவது கவலைகள் அரிக்கும் பொழுது நல்ல கோவிலில் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யுங்கள். உங்கள் மன அமைதி பெறும். நிம்மதியாக உங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நண்பர்களால் நிறைய உதவிகள் ஏற்படும். தன லாபம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு நன்மைகள் விளையும். இந்த நேரத்தில் நீங்கள் பல பேரோடு போய் பேசும்பொழுது உங்களுக்கு சில நன்மைகள்லாம் ஏற்படுவது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அது போன்ற நல்ல தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தேக்க நிலை மாறி நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம அளவுக்கு மீறிய சில பேர்டன்ஸை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களால் எவ்வளவு உண்ண முடியாத சூ ஆஸ் மச் அதாவது ஒரு ப்ராவர்பு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அளவுக்கு மீறி வாயில் வச்சுக்காத உன்னால் சூ பண்ண முடியாது சொல்லுவான். அது மாதிரி அளவுக்கு மீறிய விஷயங்களை நீங்கள் தலையில் வச்சுட்டு கஷ்டப்படாமல் இருக்கணும். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்பாடுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். பல உயர்வுகளையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. ஏற்கனவே சனி அஷ்டமத்தில் இருக்கிறார். கூட இப்போ சந்திரனும் சேரும் பொழுது என்னென்னா தவறான முடிவுகள், தவறான சிந்தனை. நம்ம யாருமே தவறுன்னு நினச்சி செய்ய மாட்டோம். நம்ம சரின்னு நினச்சி செய்கிறது தான் தவறாக அமையும். அதனால் முக்கியமாக அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்ற நம்புகிறேன். அதனால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதும் அது சரிதானா என்று உங்கள் மேலே அக்கறை காண்பிப்பவரிடம் கேட்டு தெரிந்து அதை செயல்பாடுகளில் எடுத்துக்கொள்வது நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயங்களை முடிந்தால் ஓரிரு நாட்கள் தள்ளி போடுவதும் சாலச் சிறந்தது. சில நேரங்களில் சில பிரச்சனைகளும் சில மனக்கவலைகளும் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அது ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும். அதனால் தெய்வ நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். அந்த தெய்வ நம்பிக்கை இருக்கும்பொழுது மனக்கலக்கங்கள் ஏற்படாது. அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து
நம்ம குரு பயிற்சி பலன்களுடைய சமாச்சாரத்துக்கு போகலாம்.